ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இயேசப்பா நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார், பேசிகிட்டே இருக்கிறார். காரணம், அவர் பேசுகிற தேவன், பேசாத கல்லோ மரமும் அல்ல. ஆனால் எப்போ பேசுவார்னா, நீங்கள் பேசும்போது அவர் பேசுவார். இன்றைக்கி நிறைய பேரோட கேள்வி, ஆண்டவர் என் கூட பேச மாட்டுறார், என் கூட தான் இருக்கிறாரா? அப்படிலாம் சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குறோம். அதான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. அவருடைய ப்ராமிஸில் உண்மையாக தாங்க இருக்கிறார். ஒரு நாளை விட்டு விலக மாட்டார். நீ பாவம் செய்கிறனால உன்னை விட்டு விலகிடுவாருன்னு நான் சொல்ல வரல. நீ பாவம் செய்யும்போது உன்னை கன்விக்ட் பண்ணுவார். விட்டு விலகிற ஆண்டவர் இல்லை, விட்டு ஓடி போகிற ஆண்டவர் இல்லை. நீ பாவம் செய்யும்போது உன்னை தடுப்பார், அதை செய்யாதப்பான்னுவார். நீ செஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுவார், வேதனைப்படுவார், துக்கப்படுறார். அப்போ எல்லாம் உங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ என்னை விட்டு போயிட்டீங்களா நல்லா கவனிங்க. ஒருத்தரை வேதனைப்படுத்திட்டுறீங்க. ஒருத்தரை ஒரு உலகத் பிரகாரமே வரலாம். ஒருத்தரை வேதனைப்படுத்திட்டுறோம், எவ்வளோ முடியுமோ அவரை துக்கப்படுத்துகிறோம், சாரின்னு சொல்கிறோம். அவங்களும் சரி 2-3 சான்ஸ் கொடுக்குறாங்க, மறுபடியும் துக்கப்படுத்துறீங்க. துக்கப்படுத்திட்டு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் நீங்கள் போய் நல்லா பேசுகிறீங்க. அவங்க நல்லா பேசணும்னு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? உங்கள் மூலமாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க அந்த நினைவுகளுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமான மனிதனே அப்படி பண்ணும்போது, உங்களை உருவாக்கி, உங்களை படைத்து, உங்களுக்கு எல்லா நன்மையும் செஞ்சு, உங்களை ரத்தத்தால் கழுவி நீதிமானம் மாற்றி, உங்களுக்கு ஆவியானவர்னு ஒரு கம்ஃபர்டர், ஒரு ஃப்ரெண்டை உள்ளே கொடுத்து, பட் எல்லாம் சத்தியத்தை அறிந்த பின்பும் ஒருத்தர் மனப்பூர்வமாக பாவம் செஞ்சு, துணிகரமாக பாவம் செய்கிறீங்கன்னா, அது என்னன்னு சொல்கிறது? உங்கள் சைடில் இருந்து புரியுது, விடணும்னு நினைக்கிறேன் சார், விட முடியல சார், ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், விடவே முடியலையே சார், விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, விடணுன்ற ஆசையே உனக்குள்ளே இல்லையாப்பா. விடணுன்ற ஆசை முதல்ல வரணும் உள்ள. நீ விடணும்னு சொல்லி நீ அதே பண்ணிட்டு இருந்தால் விட முடியாதுன்றார் ஆண்டவர். முதல்ல விடணும்னு ஆசை வரணும் இல்லை? அப்போ அதுக்கு முயற்சி என்ன எடுக்கிறீங்க நீங்கள் இந்த காலவெளியில்? ஆனால் உடனே சொல்லிடுற வேண்டியது, ஆண்டவர் என் கூட பேசலாடு. ஒரு பிரசங்கர் இப்படி பிரசங்கம் பண்ணார், டோன்ட் எக்ஸ்பெக்ட் காட் டு டாக் when your Bibles are closed. பைபிளை மூடி வச்சுட்டு ஆண்டவர் என் கூட பேசணும்னு நினச்சா அது ரொம்ப இது குழந்தைத்தனமானதுன்னு சொல்கிறார். சிலருக்கு ஆண்டவர் ஆடிபிள் வாய்ஸில் முன்னாடி பேசினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாமுவேல் சர்ச்சில் படுத்துட்டு இருக்கும்போது ஆடிபிளாக பேசினார். இன்றைக்கும் சில பேர் சொல்கிறதான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆடிபிளாக பேசுவார். இப்போ கூட பேசுவார். நம்ம மனசாட்சியின் மூலமாக, கான்சியன்ஸ் மூலமாக பேசுகிறார். அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் பேசுகிறது நமக்கு தெரியும், சமாதானமாக இருக்கும், குழப்பம் இருக்காது. ஆனால் பெரும்பான்மையான அது புலமையா. ஆனால் மோஸ்ட்லி அவர் பேசுகிற விதம் வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். பைபிளை திறந்து அவளோட உட்காந்திங்கன்னா உங்களோட பேசுவார். உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் உங்களோட இடைபடுவார். நீங்கள் நம்ம தான் பைபிளை திறக்கிறது இல்லையே. பைபிளே திறக்கிறதுல சொல்யூஷன் நமக்கு தேவையில்லை. கூகுள் சொல்யூஷன் வேணும். ஹவு டு கெட் ரிட் ஆஃப் தி சின், ஹவு டு பிளாக் தி சைட். ஆண்டர்கிட்ட போய் கேட்குறது இல்லையாப்பா நம்ம. ஆனால் எந்த ரிசல்ட்டு மட்டும் ஆண்டர் பேசுகிறது இல்லை. விடணும்னு சும்மா வாயில் சொன்னால் மட்டும் போடாது. விடணும்னு மனசு இருக்கணும், விடணும்னு ஆசை இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்றது ஆவியானவருக்கு தெரியும். இப்போ அவர்கிட்ட பேசும்போது எந்த பாவம் உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்குதோ அதிலேருந்து ஒரு ஃப்ரீனஸ், விடுதலை தருவார். இந்த காலவெளியில் அப்படியே நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் அந்த சீக்ரெட் சின்னில் ஒருவேளை யூ ஆர் பீயிங் இன் அ பாண்டேஜ், வெளியே வர முடியாத அளவிற்கு சில கடினமான காரியங்களில், பாவத்தில் சிக்குண்டு தத்தளித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, இந்த காலவெளியில் ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கனோடு பேசி கொண்டிருக்கிறார். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே I bind every sin, every bondage that is controlling your spirit. உன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் சபிக்கிறேன், நான் கட்டுகிறேன், நிர்மூலமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இப்போது இந்த விடுதலை உன்னை சந்திப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவரோடு இணைஞ்சு வாழுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். God bless you.